பிரபாஸ் கதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சென்னையில் தெருநாய்கள் தொல்லை மீண்டும் அதிகரித்து வருவதால் சென்னையில் தெருநாய்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க மாநகராட்சி தீவிரப்படுத்தியுள்ளது. மதுரையில் காவல்துறை சீருடையில் ப்ரீ வெட்டிங் ஷூட் நடத்திய காவலரின் வீடியோ ஒன்று இணையத்தில் வைரலாகி வருகிறது. கல்பாக்கத்தில் மத்திய தொழில் பாதுகாப்பு வீரர் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். பள்ளிகளுக்கு கோடை விடுமுறை விடப்பட்டு உள்ள நிலையில் முகூர்த்த நாள் என்பதால் திருத்தணி திருப்போரூர் கோவிலில் 100 திருமணங்கள் நடைபெற்றன. டெல்லியில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தை முற்றுகையிடப் போவதாக டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவித்துள்ள நிலையில் பாஜக தலைமை அலுவலகம் செல்லும் மெட்ரோ நிலையம் மூடப்பட்டுள்ளது. மீன்பிடி தடை காலத்தின் எதிரொலியாக சென்னையில் மீன்களின் விலை 2 மடங்காக அதிகரித்துள்ளது. குமரியில் தொடர் மழையால் பேச்சிப்பாறை அணை நிரம்பியதை அடுத்து அணையிலிருந்து உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது. பேச்சிப்பாறை அணையிலிருந்து வினாடிக்கு 500 கன அடி நீர் திறக்கப்பட்டு வருகிறது. கோடை விடுமுறை காரணமாக மெரினா கடற்கரையில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. எனவே அங்கு கண்காணிப்பு மற்றும் ரோந்து பணியில் போலீசார் ஈடுபட்டு வருகின்ற நிலையில் மெரினா கடற்கரையில் இளைஞர்களோடு சேர்ந்து மது அருந்திய இளம்பெண்ணை கண்டித்து அனுப்பி வைத்தனர். ஓ பன்னீர்செல்வத்தை எந்த காலத்திலும் சேர்க்க மாட்டோம் என அதிமுக திட்டவட்ட அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. வழிப்பறியில் ஈடுபடும் பாஜக இளநி தலைவர் உட்பட 3 பாஜக நிர்வாகிகளை வேலூர் போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். மேற்கு தொடர்ச்சி மலையடிவார பகுதிகளில் விடிய விடிய மழை பெய்ததால் சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அரை வேக்காடு என்பது தமிழ்நாட்டுக்கே தெரியும் என RP உதயகுமார் பேசியுள்ளார். வைகாசி விசாக பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு வடபழனி முருகன் கோயிலில் வெகு விமரிசையாக திருத்தேரோட்டம் நடைபெற்றது. குடும்ப வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்கள் புகார் அளிக்க தயங்க வேண்டாம் என சென்னை பெருநகர காவல்துறை அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் 8 மாவட்டங்களில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு அதிகரித்துள்ளதாக சுகாதாரத்துறை தகவல் அறிவித்துள்ளது. மதுரை அருகே ஆண்கள் மட்டுமே பங்கேற்ற கோயில் திருவிழாவில் 10,000 பேருக்கு அசைவ விருந்து வழங்கப்பட்டது. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பயணிகளுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டதால் திருச்சியில் திடீரென பெங்களூரு விமானம் தரையிறங்கியது. சிங்கார சென்னை 2.0 திட்டத்தின் கீழ் 3 இடங்களில் ரூபாய் 20 கோடி மதிப்பீட்டில் விலங்கு இன கட்டுப்பாடு மையங்கள் ஜூலையில் பயன்பாட்டுக்கு வருகிறது. IPL சூதாட்டம் தொடர்பாக வால்டாக்ஸ் சாலையில் 2 பேர் தகராறு செய்து கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கோடை மழை கொட்டியும் நீர்வரத்து குறைவு. பெரியாறு அணைக்கு வரும் நீரை திசை மாற்றுகிறதா கேரளா என தமிழக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஊட்டியில் கனமழையால் பாறைகள் சரிந்து விழுந்தன. மலை ரயில் 2 நாட்களுக்கு ரத்து செய்யப்பட்டுள்ளது. உக்ரைனில் MBBS முடித்தவருக்கு தகுதி சான்று வழங்க தேசிய மருத்துவ ஆணையத்திற்கு ஐகோர்ட் கிளை உத்தரவிட்டுள்ளது. 100 நாள் வேலை திட்டத்துக்காக தமிழக அரசு ரூபாய் 1,229 கோடி ஒதுக்கியுள்ளது. இதற்கான அரசு ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணைய செயல்பாடு மக்களுக்கு அதிர்ச்சி அளித்துள்ளதாக MK ஸ்டாலின் பேசியுள்ளார். தென் தமிழகத்தின் குலசேகரப்பட்டினம் பகுதியில் விண்வெளி தொழில் பூங்கா அமைக்க முடிவாகியுள்ளது. இது தொடர்பாக இந்திய விண்வெளி ஆய்வுக் கழகத்துக்கும் தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனத்துக்கும் இடையே ஒப்பந்தம் கையெழுத்தானது. வார இறுதி நாட்களையொட்டி சென்னை மெட்ரோவில் 1 நாள் சுற்றுலா அட்டை வழங்கப்படும் என அறிவிப்பு வெளியாகியுள்ள நிலையில் ரூபாய் 100 செலுத்தி சுற்றுலா அட்டை பெற்று மெட்ரோவில் அளவற்ற பயணங்கள் செய்யலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. கோடை வெயிலை தொடர்ந்து காய்கறி விலையும் திடீரென உயர்ந்ததால் பொதுமக்கள் மேலும் அவதியுறுகின்றனர். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிக்கு எதிரான போட்டியில் டாஸ் வென்ற சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பந்து வீச்சை தேர்வு செய்துள்ளது. இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம். பெட்ரோல் லிட்டர் ஒன்றுக்கு 100 ரூபாய் 75 காசுகளுக்கும் டீசல் லிட்டர் ஒன்றுக்கு 92 ரூபாய் 34 காசுகளுக்கும் விற்பனையானது. தங்கம் விலை சென்னையில் கிராமுக்கு ரூபாய் 640 உயர்ந்து மீண்டும் 55,000 நெருங்குகிறது. குமரி மாவட்டத்துக்கு கனமழை எச்சரிக்கை விடுத்துள்ளதால் தயார் நிலையில் மீட்பு படையினர் உள்ளனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் நாளை 20ஆம் தேதி கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் கட்டுப்பாட்டு அறை திறக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் மே 22, 23 தேதிகளில் ஓரிரு இடங்களில் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக இந்திய வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதமம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.